வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துன்னா மறக்காமல் கம்பல்சரியாக கேட்டுக்கோங்க. அதுக்கான ஆன்சர் வீடியோ நாளைக்கு வரும், ஏன்னா கண்டென்ட் இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் 3 hour ஷோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. எஸ், நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் வந்து 3 hour ஷோ. ஸோ அந்த ஸ்மாக்டவுனுடைய ரிகர்சலாக இந்த வாரம் நடக்கிற ஸ்மாக்டவுனும் பார்த்தீங்கன்னா 3 hours தான் நடந்திருக்குது. இதுக்கப்புறம் வீக்லி நடக்க போகிற ஸ்மாக்டவுனும் 3 hours தான் நடக்க போகுது. ஆக்சுவலி கேஸ், நான் சொல்லியிருந்தோம்ல இந்த வாரம் ரா வந்து 3 hours தானே, அதனால் மிச்சம் 1 hourக்கு ஹாஃப் ஹவரில் நிறைய மேட்சஸ் நடத்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம அமெரிக்கன் நைட் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொமோ பேசியிருக்காரு. கோடி ரோட்ஸ் இன்றைக்கி மெயின் ஷோவில் பேசும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு பேக் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி ஒரு கோட் ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ அதுக்குள்ளே தான் அவருடைய நார்மலான ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹவரில் கலத்திட்டாரு. கெவின் ஓவன்ஸை எதிர்த்து ஒரு ப்ரோமோ. ஸோ வழக்கம் போல் கோடி ரோட்ஸ் எப்படி பேசுகிறாரோ அப்படி தான் பேசுகிறாரு. நீங்கள் கவனிச்சினான்னு தெரியல, கோடி ரோட்ஸுடைய குரலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ ரியாலிட்டிக்காகவே கழுத்து இன்ஜுரியானவே பேசுறதுக்கு எப்படி தட்டு தருமாறி குரல் மாறி பேசுவானோ அந்த மாதிரி பேசினார். கோடி ரோட்ஸுக்கு ஏற்பட்டது ஸ்கிரிப்டட் இன்ஜுரி தான். பட் இருந்தாலும் அதற்காக மெனக்கட்டு கோடி ரோட்ஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் உண்மையிலேயே எனக்கெல்லாம் மெய்சில் இருக்க வைக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறமா த மெயின் ஈவன் ஜே ஊசோவும் இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்காரு. ஸ்மாக்டவுனை சேர்ந்த இவர் ராவை சேர்ந்த இவர் ஜாட் கேபிளுக்கு அகேன்ஸ்டாகவே ஒரு மேட்ச் விளையாடிருக்காரு. ஆக்சுவலி இதெல்லாம் ராவில் தான் நடக்கணும், ஆனால் ஸ்மாக்டவுனில் நடக்குது 3 hour ஷோவில் இன்னைக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்பவே எப்படின்னா ஜே ஊசோ வந்து வெற்றி பெற்றுட்டாரு. ஜே ஊசோ வெற்றி பெற்றதுக்கப்புறமா அவருடைய வெற்றியை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே த நியூ பிளட் லைன் ஜாக்கா ஃபாச்சு, சாமா சாங்கா மற்றும் சோலோ சீக்கவா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா குமிஞ்சிட்டாங்க. ஸோ அப்போது ஜே ஊசோவை எல்லாருமே அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக பிரான் ஸ்ட்ரோமன் மற்றும் சாமி ஜயன் அவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ணதுக்காக, யாருக்கு ஜே ஊசோக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நியூ பிளட்டனை அடித்து விரட்டிட்டாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது இந்த செக்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நியூ பிளட் லைனை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ட்ரிபிள் த்ரெட்டாக கூட உங்களுக்கு கூட நெக்ஸ்ட் வீக் ஒரு மோதலுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் த நியூ பிளட் லைன் வெர்சஸ் சாமி ஜயன், பிரான் ஸ்ட்ரோமன் அண்ட் ஜே ஊசோக்குள்ள ஒரு 6-man tag team மேட்ச் மேபி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு ஹிண்டிங்காக தான் இன்றைக்கி பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா பிரான் ஸ்ட்ரோமன், ஜே ஊசோ, சாமி ஜயன் ஆளுக்கு ஆடியன்ஸ் சைடு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளை தூக்கிட்டு வந்து அவங்க கூட சேர்ந்து ஈட் மூமெண்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது ஆஃப்டர் ஸ்மாக்டவுனில் நடந்திருக்குங்க. நான் இது வரைக்கும் ஸ்மாக்டவுனை 2 hours தான் பார்த்துருக்குறேன். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் 3 hours பார்த்ததே இல்லை. பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் எப்படி இருக்க போகுது, அதை லேக் இல்லாமல் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, மற்றும் நிறைய மிட்கார்ட் டிவிஷன் ரெஸ்லர்ஸுக்கெல்லாம் நாளைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து பேக் சைடில் வெறும் ப்ரொமோ மட்டும் பேசிட்டு பார்த்துட்டு போனால் அப்போலோ குரூஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆஞ்சலிகா சட்டியமாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வீக்லி இதுக்கப்புறம் சான்சஸ் நடக்கும் போது அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் எப்படி அமையுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ராவுடைய நிலைமை என்னன்னு தெரிலங்க. ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து இன்னைக்கு நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் அஃபிஷியலி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு, என்னோட ஈகிள் சாம்பியன்ஷிப்பை கொடுக்க மாட்டேன், எனக்கு சாம்பியன்ஷிப்பை நான் அகைன் ஒரு வாய்ப்பு தேவைப்படுது, அதனால கோடி ரோட்ஸ் கூட நான் அகைன் வந்து ஒரு மேட்ச் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கோடி ரோட்ஸ் என்ன சொன்னார்னா, சரி ரெஃபரிஸ் இருக்கிறதுனால தானே குழப்பம் வருது, அதனால் இந்த மேட்சை நம்ம ஒரு லேடர் மேட்சாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் பேப்பரில் அஃபிஷியலி மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது கைஸ். அஃபிஷியலி டபிள்யூபிள்யூ வந்து ப்ரீவிஷிங்காக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் வரத லேடர் மேட்ச்னு. அந்த போஸ்டரை பார்க்கும்போது ரொம்பவே நார்மலாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அஃபிஷியலாக அவங்க சோஷியல் மீடியாவில் பக்கத்து வீட்டில் வர நாய் வேறு குலைச்சிக்கிட்டே கிடக்குது, ரெக்கார்டே பண்ண முடிய மாட்டேங்குது. சரி, இப்போ இந்த நியூஸுக்கு வரும். இந்த கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்குமான அந்த ஸ்டோரிக்கான அஃபிஷியல் போஸ்டரை பாருங்க. கெவின் ஓவன்ஸுக்கிட்ட அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப் இருக்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோடி ரோட்ஸ் கிட்ட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்க மாதிரியும் அப்படியே போஸ்டரை எடிட் பண்ணிக்கிறாங்க. இந்த நாய்க்கு என்ன குலைக்கணுமா? நான் ரெக்கார்ட் பேச மட்டும் குலைச்சிக்கிட்டே இருக்குது. சரி, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் அண்ட் ஜாக்கா ஃபாட்டு இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான செகமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்துருப்போம். இந்த நாய் குலைக்கிறதுனால எல்லாமே தடுமாறுது. நாயை விஷம் வச்சு கொள்றாங்க.
நம்ம பிரான் ஸ்ட்ரோமனும் ஜாக்கப் ஃபாட்டும் நேருக்கு நேர் பார்க்கும்போது நான் கண்டிப்பாக ஒரு விஷயம் எதிர்பார்த்தேங்க. 2 பேரும் மாற்றி சண்டை போடுவாங்க, கண்டிப்பாக ஒரு அத்தன்டிக்கான ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் WWE அதை பண்ணலை. வழக்கம் போல தான் ஜாக்கப் ஃபாட்டும் அடிக்கும் போது வரும்போது மற்ற பெட்லைன் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிரான் ஸ்ட்ரோமனை அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட்டு. ஸோ நானும் ஒரு பெருசாக எதிர்பார்த்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஜாக்கப் ஃபாட்டும் பிரான் ஸ்ட்ரோமும் அகைன் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுவாங்க. ஜாக்கப் ஃபாட்டும் மிந்தி மாதிரி அவருடைய அத்தன்டிக்கான திறமையை காட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு பயங்கரமான செக்மெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் WWE பண்ணலை. ஜாக்கப் ஃபாட்டும் ஒரு பயங்கரமான பிளேயர் தான். அவர் பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குது. பட் ஆனால் இவர் பண்ணுறதுனால சோலோ சிக்காவோட மதிப்பு குறையுதுன்னு சொல்லிட்டு அப்படியே சோலோ சிக்காவுடைய வளர்ச்சிக்காக ஜாக்கப் ஃபாட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி நாய் குலைக்குது நின்றுப்பா. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோடைய ரசல்மனி ஆப்பனண்ட்டை பற்றி பலவிதமான நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போதைக்கு நமக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடச்சிருக்குது. கோடி ரோட்ஸுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸை வந்து WWE சேஞ்ச் பண்ணதுக்கும் ரெடியாக இருக்காங்களாம். அந்த வகையில் ஜான் சினாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இவங்க 2 பேருமே ஒரு ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லர் தான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ரசல்மீனால WWE வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மேட்ச் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ராக் இல்லாத பட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஆக்சுவலி காய்ஸ் இது ஒரு மோசமான விஷயம். ஏன்னா ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இதில் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவார். ஜான்சனா ஒருவேளை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆகும் போது நான் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆச்சு அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் ஆனால் ஜான்சனா கோடி ரோட்ஸ் அகேன்ஸ்டாக மோதும்போது ஃபேஸ் வெர்சஸ் ஃபேஸ், அதுவும் கோடி ரோட்ஸ் தான் தற்போதைய ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லர், அவரை வெற்றி பெறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஜான்சனாவுடைய லாஸ்ட் இயர் ரெசல்மேனியா இது. ஸோ அதில் ஒரு சோகமான எண்டிங் இல்லாமல் ஜான்சனாவை வெற்றி பெற வச்சு, ஏன்னா ஜான்சனாவும் ரெசல்மேனியா வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதில் வின் பண்ணி ஒரு சாம்பியனாக போனார்னா அந்த லாஸ்ட் இயர் கெரியர் அப்படிங்கிறது ஜான்சனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜான்சனாவை யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல அத்தன்டிக்கான பிளேயராக கோடி ரோட்ஸை யூஸ் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஜான்சனாவை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது பழைய ஜான்சனாவை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ காய்ஸ் நான் வந்து ரெசல்மேனியாவில் ஜான்சனா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக கோடி ரோட்ஸ் கூட மோதுறது தப்புன்னு சொல்லலை. நல்ல ஸ்டோரி நல்லாயிருக்கும். பட் ஆனால் நோ யூஸ். கோடி ரோட்ஸ் அவரோட ஸ்டில் சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருப்பார். ரெசல்மேனியாலே ஏதாவது ஒரு திருப்பு முனை நடக்கணும், சும்மா ஸ்டோரிக்காக நடக்காமல் திருப்பு முனைக்காக. போன வருஷம் கோடி ரோட்ஸ் எப்படி ரோமன் இருந்து டைட்டில் பண்ணார், அந்த மாதிரி திருப்பு முனையாக ஏதாவது ஒரு செக்மெண்ட் நடந்தால் தான் அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான்சனுக்கு பதிலாக குந்தர் விசிஸ் சீனா நடந்தால் நல்லாயிருக்கும். இது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க. ஏதேனும் கேள்வி இருந்தால் கேளுங்கன்னு சொன்னோம்ல, கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்குது, கேள்விகளை கேட்டுக்கோங்க. இதுக்கான விடை நாளைக்கு காலையில் வரும். சரியா?